ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம எவ்வளோ தான் சம்பளம் வாங்கினாலும் நம்மளால் சேமிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு 5 டிப்ஸஸ் நான் சொல்ல போகிறேன். உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 5 வருஷமாக நான் இப்படி தான் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் சேமிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிப்ஸுக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு, இன்கம் நோட்டில் எழுதி வைக்கணும். நம்ம ஒரு டைரியோ இல்லைன்னா ஒரு நோட்டோ எடுத்துகிட்டு அதில் நம்ம எவ்வளோ இன்கமோ நம்மளுக்கு அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அது 10,000 இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா ஒரு 20,000 இருந்தாலும் சரி தான், எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதை எழுதி வச்சா மட்டும்தான் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு வரவு வருது, எவ்வளோ செலவு வருதுன்னு நம்மளால் கரெக்டாக கணக்கு வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும். இப்போ ரெண்டாவது, அதில் என்ன எழுதுறதுன்னு கேட்குறீங்களா? நம்ம டோட்டல் சேலரின்னு சொல்லிட்டு போட்டுட்டு டோட்டல் சேலரின்னு போட்டுக்கோங்க. டோட்டல் சேலரி உங்களுக்கு எவ்வளவோ அவ்வளவு போட்டுக்கலாம். ஒரு 15 சரி, ஒரு 15,000 போட்டுக்கிறேன். அதில் உங்களோட வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு, வீட்டு வாடகைன்னு போட்டு அதுக்கு எவ்வளோ 3,000மோ 4,000மோ அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு எவ்வளோ வருமோ 500ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெட்ரோல் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதை நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம சேலரி வாங்கின புதுசுலேயே நம்ம பெட்ரோலை நம்ம ஒரு 1,000 ரூபாய்க்கோ இல்லைன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கோ நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாத கடைசியில் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி மளிகை ஜாமானுக்குன்னு நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிடணும். மளிகை ஜாமானுக்கு 2,000 ரூபா இல்லைன்னா 1,500 அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே மட்டும் வாங்குவோம். எக்ஸ்ட்ரா நம்ம அதை செலவு பண்ண மாட்டோம். அடுத்தது காய்கறி இருக்கா? காய்கறி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் இவ்வளோ இந்த மாதத்துக்கு காய்கறிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காய்கறி ரேட்லாம் கூட, அதனால நம்ம எப்போ காய்கறி ரேட்டு கம்மியாக இருக்கோ அப்போ பார்த்துட்டு நம்ம அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாலுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஎம்ஐ, உங்களுக்கு எத்தனை இஎம்ஐ கட்டுறீங்களோ அந்த இஎம்ஐக்கு ஸ்டார்டிங்லேயே, அது உங்களுக்கு மாத கடைசியில் கட்ட வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கட்ட வேண்டியது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. இஎம்ஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அதேமாதிரி இஎம்ஐ இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ அது இவ்வளவு அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே நம்ம டோட்டல் சேலரி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மாத கடைசியில் நம்ம இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்புறம் நான் இது கூட ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கவா? நம்ம 15,000 வாங்குதா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம ஹோம் சேவிங்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு நம்ம இதில் மாதம் இப்போ ஜனவரின்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரிக்கு ஒரு 500 நான் இதில் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1,000 வச்சுக்கோங்க. அடுத்தது பிப்ரவரிக்கு இப்போ உங்களுக்கு ஜனவரியில் மாத கடைசியில் உங்கள்கிட்ட யார்கிட்டையோ பைசா இல்லை உங்ககிட்ட, அப்படி இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது வாங்க வேண்டியது வரும்ல, 500 1,000, அந்த பைசாவை இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிடணும். இதிலேருந்து எடுத்துட்டு பிப்ரவரியில் நீங்கள் சேலரி வாங்குவீங்க இல்லையா? பிப்ரவரியில் சேலரி வாங்கி நம்ம இதிலேருந்து எவ்வளோ எடுத்தோமோ அதை அதில் நம்ம திருப்பி வச்சுட்டு ப்ளஸ் அந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள அமௌண்ட்டையும் சேர்த்து உள்ளே வச்சிடணும். அப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளால் சேவிங் பண்ண முடியும். அதே மாதிரி யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியை ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து கூட எடுத்து இது பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் கேட்டு அவமானப்பட வேண்டிய அவசியமோ எதுக்குமோ நம்மளுக்கு அவசியமே இருக்காது. இது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்மளுக்கு 12 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 12 மாதத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கு 500 கணக்கு வச்சாலும் நம்மளால் 6,000 வரைக்கும் சேமிக்க முடியும் ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. இதுவே நீங்கள் 500ங்கிற இடத்துல நீங்கள் 1,000வோ இல்லைன்னா 2,000வோ போட்டிங்கன்னா நீங்களே கணக்கு பாருங்களேன் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு. இந்த 6,000 நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதோ அப்படி இல்லைன்னா கோல்டாவோ எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ள அமௌண்ட்டை இந்த 6,000 எடுத்து அப்படியே ரப்பர் பாயிண்ட் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா
தனியாக நீங்கள் வந்து உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை எதுலேயோ தனியாக, அதாவது நம்ம எந்த யூஸுமே பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள அமௌண்ட்டை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரிக்கு இவ்வளோ, மார்ச்சுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே தான் அப்படியே இது பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இது வந்து நான் யாரை பற்றியும் இது பண்ணல. நான் வந்து நானாக வந்து யோசிச்சு நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் வந்து இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இப்போது நம்ம குழந்தைங்க இருக்காங்க நம்ம வீட்டில், குழந்தைங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். நம்ம நம்மக்கிட்ட பைசா இருக்காது. நம்மக்கிட்ட மாத கடைசியில் தான் நம்மளுக்கு எல்லா இதுவுமே நம்மளுக்கு வரும். அப்படிங்கிறப்ப யார்கிட்டையும் போய் நின்றுட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் நின்று அவமானப்பட தேவையில்லை. நம்மளே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து செலவு பண்ணிவிட்டு நம்ம கடன் வாங்கின மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம பைசானே நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம பைசா நம்ம எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வைக்க தோணாது. இதுவே நீங்கள் வந்து நம்ம கடன் தான் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கினா என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி திருப்பி கொடுத்தானே ஆகும், அதே மாதிரி திருப்பி வைங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? காய்கறி டெய்லி வாங்கினா செலவு வந்து அதிகமாகும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. காய்கறி வாங்குறதுக்காக நம்ம போகிறோம். காய்கறி மட்டுமா நம்ம வாங்குவோம்? அங்கே போனோடனே நம்மளுக்கு அது இதுன்னு ஏதாவது பார்க்குறப்ப நம்மளுக்கு தோணும், வேணும் அப்படின்லாம் தோணும். அப்போ நம்ம அதை வாங்குவோம் இல்லையா? அப்படி வாங்குறப்போ செலவு அதிகமாக தானே ஆகும். அதை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் செலவு பண்ணுவோம். அதுக்காகத்தான் வந்து இந்த பாயிண்ட். அடுத்தது, வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன வேணுமோ எழுதி வச்சுட்டு வாங்கிக்கணும். மாதத்துக்குன்னா ஒரு மளிகை ஜாமான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கடுகு, உளுந்து அப்படிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் சேலரி 4ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களுக்கு வருதா, நீங்கள் அப்போவே போய் வாங்கிடுங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணவே தேவையில்லை, அப்போவே போய் வாங்கிடலாம். காய்கறி வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னது வேணும் அதை எழுதி வச்சுட்டு வாங்குங்க. அந்த பழக்கத்தை வந்து கொண்டுட்டு வாங்க. அடுத்தது 5வது பாயிண்ட், சாதாரண கடையில் வாங்குறத விட நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குங்கன்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க சாதாரண கடைக்காரங்க பாவம் அப்படின்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாங்குகிற சேலரியே 15,000. அதில் நம்ம சாதாரண கடையில் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எம்ஆர்பி ரேட்டை அப்படியே போடுவாங்க. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற பொருளை நம்மளே வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி பார்த்து எடுக்கிறப்போ இப்போது சாதாரண கடையில் ஒரு கடலைப்பருப்பு இப்போ 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் ஏதாவது போட்டிருப்பாங்களா, அப்போ அதில் வந்து நம்மளுக்கு வந்து 35 இல்லைன்னா 42 இப்படி போட்டிருப்பாங்களா, அப்படி நம்மளுக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு சேவிங் ஆகும். இப்படி ஒரு பொருளில் இவ்வளோ சேவிங் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பொருள் நம்ம போய் எடுக்கிறோம், 2000 ரூபாய்க்கு இல்லை அப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் நம்மளுக்கு எவ்வளோ சேவிங் ஆகும் யோசிச்சு பாருங்க. நான் அதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன். செலவு கம்மியாகும், அதுக்காக மட்டும்தான் இந்த பாயிண்ட்டு. நம்ம ஆஃபர் பார்த்து அதே மாதிரி அங்கே போனாலும் நம்ம ஆஃபர் பார்த்து எடுக்கணும். இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இதே மாதிரி என்கிட்ட நிறைய இது இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும். நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சேவ் பண்ணி யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்ம நல்லபடியாக நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டு போகலாம், குடும்பத்தை வந்து ரன் பண்ணலாம். பெண்களுக்காக மட்டும்தான் இந்த டிப்ஸு. நம்ம வந்து பார்த்து செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் சேமிக்க முடியும். பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.